இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, பிதாவே உமக்கு மகிமை. நான் வந்து டிசம்பர் மாதம் இங்கே ப்ரேயருக்கு வந்துட்டு போனேன். போய் 13ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, வளகாப்பு. அங்கே போய் வெள்ளிக்கிழமை கொஞ்சோண்டு சாப்பிட்டது தான். டிசம்பர் போயிடுச்சு, ஜனவரி போயிடுச்சு, பிப்ரவரி மாதம் இங்கே வந்தேன் இந்த ப்ரேயருக்கு. அப்போ டிசம்பர் மாதம் நடக்கல, பிரதர்கிட்ட சொன்னேன். அப்போ சொன்னாங்க, பிரதர் சொன்னாங்க ஒரு வார்த்தை, சிஸ்டர் 90 நாள் முடியணும், முடிஞ்சால் தான் உங்களுக்கு அது சரியாகும், அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன்னாங்க. ஆனால் அந்த டிசம்பர் 13ஆம் தேதி சாப்பிட்டது தான். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இங்கே ப்ரேயருக்கு வந்தேன். சிஸ்டர் வந்து 2 தோசை சுட்டு கொடுத்தாங்க. என்னால் சாப்பிடவே முடியலை, வேலை செய்ய முடியல, 3 மாதமாக படுத்திருக்கேன். எங்கள் பையன் ஆனால் ஆள் இப்படி தான் இருக்கேன். எங்கள் பையன் சொல்கிறான், நீ எருமை மாதிரி இருக்கிற, ஒதிய மரம் மாதிரி இருக்க, உனக்கு என்ன முடியலைங்கிறான். ஒரு புடவை துவைச்சி என்னால் காயப்பட முடியல, ஒரு குடம் தண்ணி தூக்க முடியலை, ஒரு இடத்துல போய் ஊசி போட முடியலை, அப்படியே படுத்திருக்கேன். படுத்திருப்பேன். ஒரு குடம் எப்படியாச்சும் மல்லு கட்டி தூக்கிட்டு போயிருமே, தண்ணி யார் கொடுப்பா தூக்கி நம்மளுக்கு, தண்ணி தூக்கிட்டு போயிடுவேன். ஒரு வீட்டில் கோடி கோடி பணக்காரவங்க, நாங்கள் எல்லாம் ஒரு 28-30 வருஷமாக ஒரே இடத்துல ஒரே கை கோத்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி இருந்தவங்கள்ட்ட போய் கொஞ்சம் நாள் கொஞ்சம் காப்பி கொடுத்தாங்க. அந்த ஆசையில் நாள் போயிட்டேன். அவங்க சொல்கிறாங்க, மூஞ்சில் அடிக்கிறது மாதிரி, காப்பி இல்லை, ஒன்றும் இல்லை, பால் இல்லைன்ட்டாங்க. ஆண்டவரே நன்றின்ட்டு வந்து படுத்திருக்கேன். தண்ணி குடிக்க முடியாது, மாத்திரை இல்லை, மாத்திரை சாப்பிட்றதுக்கு பிரதர்கிட்ட மட்டும் அழுது ஜெபம் பண்ண சொல்லுவேன், அவ்வளோதான். பிப்ரவரி மாதம் ப்ரேயருக்கு வந்தேன். இப்போ இங்கே ப்ரேயருக்கு வந்து இப்போ சிஸ்டர் 2 தோசை சுட்டாங்க, சாப்பிட முடியலை. இங்கேருந்து போனவ தான், ஒன்றும் செய்ய முடியலை, வேலையும் இல்லை, உடம்பும் இப்படி தான் இருக்குது. என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் அது மாதிரி இருந்ததில்ல. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மேரிம்மா எவ்வளோ செஞ்சாலும் நாங்கள் செஞ்சு நீங்கள் முன்னுக்கு வர முடியாது, எதுக்குன்னா ஜீவாவளிக்கு வந்து அடி வச்சு வந்துட்டீங்க. பல தேசத்துலேருந்து பல பேர் வந்திருக்கோம், ஆனால் பணக்காரவங்க இல்லை, ஏழை. ஆண்டவர் வார்த்தையை கடைப்பிடிக்கிறதுக்கு சொல்கிறேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்களாம் கோடி பணக்காரவங்க, நம்மளுக்கு 500 கொடுத்தா அது எத்தனை நாளைக்கு மேரியம்மா, அது சும்மா அந்த ஆசையை விட்டுருங்க, ஆனால் ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு செய்யணும், அதான் உண்மை. இப்படியே தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. என்னடா சரிப்போ, அம்மா இப்படி சொல்கிறாங்களே, கேட்க மாட்டேன், காசு கேட்க மாட்டேன். அப்படி இருந்து நம்மளுக்கு காசு வேணுமே, நம்ம சாப்பிட வேணுமா அப்படின்ட்டு இவங்க வேலுமுருகன் இன்ஜினியர் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஃபோன் அடிப்பேன். மேரியம்மா எப்படியாச்சும் வீட்டுக்கு வந்துருங்கம்மாங்க. போனால் எங்கள் சார் சொல்லுவாங்க, 500 கொடுப்பாங்க, இல்லைன்னா 200 கொடுப்பாங்க. எனக்காக இந்த நான் 11/5/67 பிறந்த இந்நாள் வரைக்கும் தாய் தாப்பனோ புருஷனோ பிள்ளைகிட்ட போய் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் சூழ்நிலைகள் வந்து சாப்பிட காசு இல்லை. பிரதர்கிட்ட போய் சொல்லையில், அந்த எங்கள் வேலுமுருகன் சார்கிட்ட சொல்லையில், அவங்க 500 கொடுப்பாங்க, அதான் அதிகம், இல்லைன்னா ஒரு 200 கொடுப்பாங்க, 300 கொடுப்பாங்க, பார்க்குற இடத்துல 100 எடுத்து கொடுப்பாங்க, மாரிம்மா சாப்பிடுங்கன்னு. நான் என்னுடைய வறுமையை கேட்டது எங்கள் சார்கிட்ட ஒண்டியும். அப்புறம் எங்கள் உஷா டாக்டர்னு இருக்காங்க, எப்போ கொஞ்சம் பணம் இல்லையோ அவங்கள்ட்ட போய் கேட்கல, சரி மாரிம்மா சார்கிட்ட கேட்குறேன், அவங்க கேரளாக்காரவங்க கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வந்து 5000 2000 10,000 இப்படி இத்தனை வயசுக்கு உறவினர் இருக்காங்க, எல்லாம் கோடி பணக்காரங்க. மாதாக்கோட்டையில் சொந்தக்காரங்க இருக்காங்க, அக்கா பிள்ளைங்க இருக்காங்க, தங்கி வச்சுக்கலாம், தம்பி இருக்காங்க. ஆனால் யாரும் எனக்கு உதவியும் செய்ய மாட்டாங்க. நான் யாரும் வீட்டுக்கும் போக மாட்டேன், போவேன், என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். உதவின்னு கேட்டது உஷா டாக்டரு, வேலுமுருகன் இன்ஜினியரு. ப்ரேயருக்கு வந்து சத்து கொடுக்கணும், நம்மளுக்கு ஆயுசா கொடுக்கணும், வேலை செய்ய உழைக்க தெம்பு கொடுக்கணும், ஜீவாவளிக்கு வந்திருக்கேன். 3 மாதம் அப்படி இருந்தேன். 3 மாதம் முடிஞ்சிச்சு. பிறர் எண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த நாளை வந்து 90 நாள். எப்போ 90 நாள் முடிஞ்சிச்சு. எங்கள் தலைமுடி வந்து எனக்கு நிறையா இருக்கும், இந்த முடி பூரா பந்தாக விழுந்துச்சு. அந்த 90 நாளுக்குள்ளே தலைக்குள்ளே கொப்பளமாக இருக்கும். எனக்கு ஒரு நாள் கூட கொப்பளம் வந்ததில்லை. என்னடா கொப்பளமாக இருக்குன்னு பிரதர்கிட்ட சொல்லுவேன், பிரதர் இந்த இடத்துல கொப்பளம் இப்படி இருக்குங்க பிரதர், 90 நாள் முடியட்டும் சிஸ்டர்னாங்க. அந்த 90 நாள் முடிஞ்சிச்சு. அந்த தலையில் உள்ள கொப்பளமும் இல்லை, என் முடியும் இல்லை. ஆனால் கொஞ்சம் பிழைவணும். ஏன்னா 3 மாதமாக சாப்பாடு கிடையாது இல்லையா, 3 மாதமாக வீட்டில் இருந்தேன்னா. அப்புறம் எங்கள் பாப்பாவும் பெருசம் ஆயிடுச்சு. அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். எப்படி ஆண்டவர் இந்த ஜீவாவளியில் வந்து பிறதட்ட ஒரு கால் ஃபோன் பண்ணி ஜெபமணி சொல்லுவாங்க, இங்குன்னு இருக்க கடவுளை கும்பிடக்கூடாது, உங்கள் அம்மா மார்த்தாண்டதுக்கு அங்கிட்டு போகுது. எங்கள் பையன்கிட்ட தண்ணி போடுற பையன்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் முண்டாட்டியெல்லாம் ஒரே சண்டை போடுவான். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு கொண்டாந்து பஸ் ஏற்றி விடுவான். இந்த வாட்டி நான் சொல்லவே இல்லை, இந்த மாதம் ஜபத்துக்கு வரல. நான் சொன்னேன், பஸ்ஸில் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்தாரா, நம்ம சொல்லவே இல்லை. பஸ்ஸில் ஏறி பஸ் எடுத்து 4 ரோடு வரோடி தான் நான் வந்தேன் இங்கே. சொன்னேன், அதுக்குன்னு போடுது எங்கள் பையன்கிட்ட. எப்படி ஆண்டவர் என்னை காத்து வந்திருக்காரு பாருங்க. இந்த சுகம் கொடுத்த தேவனும், எனக்காக இந்த பிரதரை கொடுத்து உலகம் கடைசி வரைக்கும் ஜெபிக்க வைத்த தேவனுக்கும் நன்றி செலுத்துக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, பிதாவே உமக்கு மகிமை.